ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பராக ப்ரூச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் ப்ரூச் ஒர்க்கோட லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டிப் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா, நெக்கு சைடில் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ப்ரூச் ஒர்க் நல்லா இருக்குது. நெக்கோட ஓரத்தில் கொஞ்சம் செயின் ஸ்டிச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆரி லுக் கிடைக்கும். ஆரி நல்லா தெரிஞ்சவங்க ஆரி நீடில் யூஸ் பண்ணியே அந்த செயின் ஸ்டிச் ஈஸியாக போட்டுருவாங்க. இப்போ டெய்லரிங் மட்டும் தெரியும் எனக்கு, ப்ரூச் ஒர்க் நான் பண்ணுறேன், ப்ளவுஸில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்னு. அவங்களுக்காக தான் ஒரு சின்ன டிப்பு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நீங்களும் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மிஷினை யூஸ் பண்ணியே செயின் ஸ்டிச் மாதிரி லுக்கை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் ஜரி த்ரெட்டு கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். அதை 3 நூல் எனக்கு தேவை. 3 அல்லது 2 உங்களோட விருப்பம் தான். ஸோ எனக்கு 3 தேவை அப்படிங்கிறனால இந்த மாதிரி 3 பிளேஸில் வைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 நார்மல் த்ரெட்டு இருந்த அந்த ஹூக்கு, இன்னும் 2 பென்னில் தான் நான் வைண்ட் பண்ணியிருக்கிறேன். 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக நூல் தீர்ந்த அந்த நூல் கண்டில் அல்லது பாபினில் இந்த மாதிரி வைண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 3ஐயுமே சேர்த்து வைண்ட் பண்ண போகிறோம் நம்மளோட பாபினில். நீங்கள் ஒரு பாபின் எம்டியாக இருக்கிற பாபினை எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் ஃபுல்லாக வைண்ட் பண்ண முடியும். என்கிட்ட எம்டி பாபின் இல்லை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கொஞ்சமாக த்ரெட் இருக்கிற ஒரு 90% எம்டியாக இருக்கிற ஒரு பாபினில் தான் நான் இதை சுற்ற போகிறேன். சுற்றும்போது ரொம்ப இழுத்து டைட்டாக சுற்றாதுங்க. ஃபஸ்ட்டு வைண்டிங் சுற்றிக்கோங்க. அப்படியே மெதுவாக சுற்றுங்க. ஒரே இடத்துலையும் சுற்றாதுங்க. சுற்றிட்டே இருந்தால் ஒரு சைடு மட்டும் ரொம்ப சுற்றி ஒரு சைடு சுற்றாமல் இருக்கும். நீங்கள் இந்த சைடு ஒரு 4 வைண்டிங் பண்ணிங்கன்னா அப்படியே கையை டர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த சைடு ஒரு 4 வைண்டிங் பண்ணுங்கள். ஒரு 4 ஃபுல் வைண்டிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைடு அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. பார்த்துக்கோங்க, உங்கள் அளவை பொறுத்து நீங்கள் வைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே சைடே வைண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி உங்களோட பாபின் ஃபுல்லுமே வைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பாபின்லேயும் வைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி வைண்ட் பண்ணுறதுக்கு ரிஸ்க்காக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டே பாபின் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம எப்படி பண்ணுறோன்னா 3 லேயராக 3 மடங்கு நூலாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இருந்தால் தான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். நீங்கள் 2 மடங்கு கூட யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணால் அந்த அளவு நல்லா இருக்காது. இது 3 ஸ்டாண்ட்ஸாக வரும். ஃபுல்லாக வைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம பாபின் கேஸில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இழுத்து பாருங்கள் கையால். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக வருதா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக் ஆகாமல் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போது த்ரெட்டு நீங்கள் நார்மலாக உங்களோட ப்ளவுஸில் என்ன கலர் இருக்கோ அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டை தான் நம்ம மிஷினோட மேல் பாகத்தில் போட போகிறோம். கீழ்ப்பாகத்தில் பாபினில் நம்ம வைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத போட போகிறோம். இந்த ப்ளவுஸ் தான் டிசைன் பண்ண போகிறோம். இதில் ப்ரூச் ஒர்க் நம்ம பண்ண போகிறதுனால அதுக்கு முன்னால் இந்த செயின் ஸ்டிச் மாதிரி லுக்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு செயின் ஸ்டிச் தேவையோ அந்த இடத்துல லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ லைன் போடலை. அதுக்கு முன்னால் ஒரு ரஃப் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஸ்டிச்சிங் விழுதா அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங் விழும். நீங்கள் ரஃப் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம். நெக் ஓரத்தில் ஸ்லீவ் ஓரத்துலலாம் இந்த ஸ்டிச் போட்டால் நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுக்கான லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு முறை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு லேயராக கிடைக்கும். மறுமுறை கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் 2வது முறை தான் இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். கிளாத்தோட ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பாபினில் போட்டிருக்கிறது கீழ்ப்பக்கமாக தான் வரும். ஸோ
பாபினில் இருக்கிற கோல்டன் கலர் நம்மளுக்கு வரணும். அதனால் கிளாத்தோட ராங் சைடு எடுத்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு முறை ஸ்டிச் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2வது முறை ஸ்டிச் பண்ணும்போது ஏற்கனவே ஸ்டிச் பண்ணதில் ஓவர்லாப் ஆகாமல் இன்னொரு முறையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும். நீங்கள் 3 முறை 4 முறை கூட உங்கள் தேவைக்கு ஸ்டிச் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி கூட பண்ணலாம். நீங்களும் உங்களோட மிஷினில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா மிஷின்லேயுமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் குட்டி மிஷின் பேசிக் மிஷின் வச்சுருந்தா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரூச் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி எப்படி போடுறது, நார்மல் மிஷினில் எம்ப்ராய்டரி எப்படி போடுறது, அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. இந்த மாதிரி